இந்தியா மலேசியா சைன் பேக்ட் டு எக்ஸ்பேண்ட் தி டைஸ். ஸோ இந்தியாவும் மலேசியாவும் நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். யூஸ்வலா என்ன பண்ணுவோம், இது ஒரு கண்ட்ரி இந்தியா, இது ஒரு கண்ட்ரி மலேசியா. ரெண்டு கண்ட்ரியும் ட்ரேட் பண்ணும்போது ஒரு பொருளை வாங்குதோ இல்லை விற்குதோ என்ன பண்ணும், எந்த காசு பயன்படுத்தும், டாலர்ஸ் தானே. அப்ப என்ன பண்ணணும், நம்ம கிட்ட ருபீஸ் இருக்கு, அந்த ருபீஸை டாலர்ஸா மாற்றணும், கன்வெர்ட் பண்ணணும், கன்வெர்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு டாலர்ஸை தரணும். அப்ப நம்ம காசை டாலர்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது இன்டர்நேஷனல் லெவல்ல கன்வர்ஷன் ரேட் ஒன்று போடுவாங்க. அப்ப ட்ரேட் எப்படி ஆகுது, காஸ்ட்லியா மாறுதுல. அப்ப இதுக்கு ஒரு தீர்வு என்ன பண்ணலாம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட். நம்மளோட ட்ரேட் செட்டில்மெண்ட்டை, நம்மளோட ட்ரேடை எப்படி செட்டில் பண்ணலாம், காசை எப்படி செட்டில் பண்ணலாம், லோக்கல் கரன்சி பயன்படுத்தி ட்ரேடை முடிச்சுக்கலாம். எனக்கு ஒரு பொருள் தேவைன்னா, உங்ககிட்ட இருந்து நான் பொருள் வாங்க போறேன்னா, அந்த பொருள் வாங்கிட்டு என்னோட கரன்சி என்ன, லோக்கல் கரன்சி ருபீஸ், அதை தரேன். உனக்கு ஒரு பொருள் தேவைன்னா என் நாட்டில இருந்து வாங்கிக்கோ, ட்ரேட் பண்ணிக்கோ. நீ உன் காசு என்ன பண்ணு, உன்னோட ஒரு கரன்சிலே மலேசியன் ரிங்கிட் சிம்பிளா ஆரம்பம் சொல்லுவாங்க. நம்ம ரெண்டு பேரோட ட்ரேடும் லோக்கல் கரன்சில என்ன பண்ணிக்கலாம், செட்டில் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும், ட்ரேட் ரொம்ப சீப்பா இருக்கும். என்ன ரீசன், நம்ம கரன்சியை கன்வர்ஷன் பண்ண தேவையில்ல. கன்வர்ஷன் பண்ணா அதுக்கு ரேட் போடுவாங்க டாலர்ஸ்க்கு. இந்த ரேட்லாம் இல்லாம சீப்பா பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேல. அப்ப இந்த சமிட்ல, இந்த மீட்டிங்ல, இந்தியா மலேசியா மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் முக்கியமான சக்சஸ்னா லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், அதாவது இந்தியா மலேசியா பத்தி மேபி மெயின்ஸ்ல क्वेश्चन கேக்குறாங்க, நீங்க கோட் பண்ணனும்னா இந்த கீவேர்டை கண்டிப்பா எழுதணும். AITIGA. இந்த ஏ எல்லாருக்குமே தெரியும், ஏசியன், ஐ ஃபார் இந்தியா. ஏசியன் குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற குட்ஸுக்கான ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, ட்ரேட் இன் குட்ஸ் அக்ரிமெண்ட். ஏசியனுக்கும் இந்த குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ்க்கும் இந்தியாவுக்கு நடுவில் இருக்கிற ட்ரேட் அக்ரிமெண்ட், குட்ஸ் சம்பந்தப்பட்ட ட்ரேட் அக்ரிமெண்ட்டை இந்த ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, இந்த காலகட்டம் என்ன மாதிரி இருக்கோ, டாரிஃப்ல, சப்ளை செயின்ல, நியூ ப்ராடக்ட்ஸ்ல எல்லாத்தையும் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேல. ஸோ இந்தியா மலேசியா இந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட். ரெண்டாவது இது வந்து தேர்ட் பாயிண்ட் தான், சைன் பாயிண்ட் கிடையாது. பட் இந்த கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கான்னு சொல்லிட்டேன். AITIGA ட்ரேட் இன் குட்ஸ் அக்ரிமெண்ட். குட்ஸ் சம்பந்தப்பட்ட ட்ரேடுக்கான அக்ரிமெண்ட் ஏசியானுக்கும் இந்தியாவுக்கும். மூணாவது வழக்கம் போல இந்தியா இப்ப எல்லா கண்ட்ரிஸ் இப்படி பண்ணுதுல, செமிகண்டக்டர் கோஆபரேஷன் ஃப்ரேம்வொர்க். GS2 மெயின்ஸ்ல இன்டர்நேஷனல் எலெக்ஷன்ல இந்தியாவுக்கும் இன்னொரு கண்ட்ரி கேட்கும்போது மேக்ஸிமம் ஒரு கண்ட்ரி தான் கேட்பாங்க. அந்த ஒரு கண்ட்ரில கண்டிப்பா நீங்க செமிகண்டக்டர் கோஆபரேஷன் ஃப்ரேம்வொர்க் எழுதிக்கணும். அதாவது திஸ் இஸ் தி டிஃபால்ட் மாதிரி. அடுத்த ஒரு 5 இயர்ஸ்ல எந்த கண்ட்ரி கூட இந்தியா பேசினாலும் செமிகண்டக்டரை இம்ப்ரூவ் பண்றதுல, ப்ரொடியூஸ் பண்றதுல, இல்ல ட்ரேட் பண்றதை பத்தி ஒரு கோஆபரேஷன் ஃப்ரேம்வொர்க் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரீஜன் பாருங்களேன், இது இந்தியாவுக்கு கீழே இருக்கிறது இந்தியன் ஓஷன். இது ஃபுல்லா இந்தியன் ஓஷன். அப்படியே டிராவல் பண்ணி வந்தா இது பசிபிக் ஓஷன். அப்ப இந்தியன் ஓஷனும் பசிபிக் ஓஷனும் மீட் பண்ற பகுதி இருக்குல்ல, இண்டோ பசிபிக் சொல்லலாமா, இந்த பகுதி இண்டோ பசிபிக். அந்த பகுதியை ஜூம் பண்ணா எந்த கண்ட்ரிஸ் இருக்கு, இப்போ பார்த்தோம்ல ஏசியன் கண்ட்ரிஸ், இந்த 10 கண்ட்ரிஸ். அதுல ஒன்னு யாரு, மலேசியா. உங்களுக்கு பாயிண்ட் புரியுதுல, இண்டோ பசிபிக் ஓஷன் அந்த கனெக்ட் ஆகிற பகுதி ஃபுல்லா இருக்கிற கண்ட்ரிஸ் யாரு, ஏசியன் கண்ட்ரிஸ். அப்ப அந்த பகுதி ஓஷனை யார் கண்ட்ரோல் பண்ணணும், ஏசியன் கண்ட்ரிஸ் தானே. ஸோ இந்த இந்தியா மலேசியா மீட்டிங்ல இந்த இண்டோ பசிபிக் ஓஷனை பத்தி பேசிருக்காங்க. இந்த இண்டோ பசிபிக் ஓஷனை அமெரிக்காவோ இல்ல சைனாவோ நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுறாங்க. என்ன ரீசன், பாதிக்கு பாதி ட்ரேட் என்ன நடக்குது, இந்த ஏசியனுக்குள்ள இருக்குல்ல மலக்கா ஸ்ட்ரைட், அது வழியா தான் யூரோப்ல இருந்து வருது, ஆப்பிரிக்கால இருந்து வருது. ஸோ பாதிக்கு பாதி ட்ரேட் வந்து அந்த வழியா தான் வருது. அதனால மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் இந்த பகுதியை, அதாவது இண்டோ பசிபிக் ஓஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதை விடக்கூடாது. இண்டோ பசிபிக் ஓஷன்ல எந்த விஷயம் நடந்தாலும் அது சொல்ற ஸ்டேஜ்ல, சொல்ற கண்ட்ரோல்ல ஏசியன் கண்ட்ரிஸ் இருக்குன்றது இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப். இப்போ பேசினதை சிம்பிளா எப்படி சொல்லலாம், இந்தியன் ஓஷன்ல இருந்து பசிபிக் ஓஷனுக்கு போற அந்த ரூட் இருக்குல்ல, இந்த ரூட்ல 60% ஆஃப் பாதிக்கு பாதி மேல வேர்ல்டு ட்ரேட் ரூட் எப்படிதான் இருக்கு. மலேசியா வழியா உள்ள போற மலக்கா ஸ்ட்ரைட் வழியா தான் மோஸ்ட் ஆஃப் தி கப்பல் போகுது. ரீசன் ஷார்ட் ரூட். அதுல முக்கியமா மோஸ்ட் ஆஃப் தி ஆயில் ஷிப்மெண்ட்ஸ்லாம் அதுதான் போகுது. அப்படி இருக்கும்போது இந்த பகுதியை தட் ஷுட் பி ஏசியன் சென்ட்ராலிட்டி. இதான் வார்த்தை. மூணாவது கீவேர்டு லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட் பார்த்தோமா, அந்த ட்ரேட் இன் குட்ஸ் அக்ரிமெண்ட் கீவேர்டு பார்த்தோமா. மூணாவது கீவேர்டு ஏசியன் சென்ட்ரலிட்டி. ஏசியன் சென்ட்ரலிட்டி வார்த்தை கேள்விப்பட்டவங்க உங்களுக்கு மைண்டுக்கு போன பிக்சர், இண்டோ பசிபிக் ஓஷனோட பகுதியை ஏசியன் சொல்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு இந்தியா ஆசைப்படுது. ஸோ ஒன் மோர் டைம் ரிவிஷன், இந்தியா மலேசியா லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட், ஏசியன் சென்ட்ரலிட்டி இன் Indo-Pacific Ocean, trade agreement should be reset, and fourth important point, see semiconductor default. எல்லா கண்ட்ரியும் போடுறோம் semiconductor cooperation. அதை விட்டுருங்க, அந்த லைனை சொல்றேன். அடுத்த கீவேர்ட் no compromise in terrorism. லிங்க் பண்ண முடியல. மோஸ்ட் ஆஃப் தி ஆயில் ஷிப்பிங் அந்த மலேசியா பக்கத்தில் இருக்கிற மலக்கா ஸ்ட்ரைட் நடக்கிறதுனால மோஸ்ட்லி அங்கே என்ன நடக்கும், கிராஸ் பார்டர் டெரரிசம் நடக்கும். டெரரிசம் என்ன பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நோ காம்ப்ரமைஸ் இன் டெரரிசம், நோ காம்ப்ரமைஸ் இன் டெரரிசம். ஸோ எந்த கண்ட்ரி கூட இந்தியா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுச்சுன்னா அந்த அக்ரிமெண்ட்ல கண்டிப்பா ஒரு 10 பாயிண்ட்ல டெரரிசம் பத்தி ஒரு பாயிண்ட் கண்டிப்பா ஆட் இருக்கும். ஸோ மலேசியா கூடயும் அந்த அக்ரிமெண்ட். சிமிலர்லி இந்தியா வந்து மலேசியாவை என்னன்னு சொல்லும். இன்னொரு கீவேர்டு, மலேசியா வந்து எங்களுடைய நெய்பர். எந்த நெய்பர், மேரிடைம் நெய்பர். நாங்க ரெண்டு பேரும் லேண்ட் வழியா டச் ஆகல, பட் இந்தியாவில இருந்து மலேசியாவுக்கு ஈஸியா கடல் வழியா போயிட முடியும். ஸோ வி போத் கண்ட்ரிஸ் ஆர் கனெக்டட் த்ரூ மேரிடைம் சீஸ். அண்ட் இந்தியா மலேசியாவோட மீட்டப்ல லாஸ்ட் கீவேர்டு, இது வந்து பேசிக் தான், எல்லா அக்ரிமெண்ட்டுமே இருக்கும். B2B கனெக்ஷன். இங்க பி மீன்ஸ் கம்பெனி வச்சுக்கலாம், பிசினஸ் வச்சுக்கலாம். அப்ப இந்தியாவில் இருக்கிற ஒரு பிசினஸ் மேன் கூட
பிசினஸ் கம்பெனி கூட மலேசியாவில் இருக்கிற ஒரு பிசினஸ் கம்பெனி என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள், மலேசியாவில் இருக்கிற ஒரு எனர்ஜி கம்பெனி வச்சுக்கலாம், எனர்ஜி செக்டர். அந்த எனர்ஜி கம்பெனி இந்தியாவில் இருக்கிற ஒரு பிசினஸ் கம்பெனி ரிஃபைனரி வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு டைப் ஆகுறோம். ஓகேல, இப்போ அக்ரிமெண்ட்ன்றது பார்க்குற சர்ஃபேஸ் லெவலில் இருந்தாலும் மலேசியாவில் இருக்கிற பிசினஸ் நிறைய கம்பெனிஸும் இந்தியாவில் இருக்கிற பிசினஸ் கம்பெனிஸும் ரெண்டு பேரும் லிங்க் பண்ணி ரெண்டு பேரோட பிசினஸ் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. உங்களுக்கு வேணா எடுத்துக்கலாம். எனர்ஜி செக்டர் ஸ்டார்ட் பண்ணதுனால சொல்றேன். மலேசியாவோட பிக்கஸ்ட் எனர்ஜி கம்பெனி பெட்ரோனாஸ், இந்த கம்பெனி கூட இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. லாஜிக் புரியுதுல? இந்தியாவோட ஃபியூச்சர் எனர்ஜிக்கு முக்கியமா ரினியூபிள் எனர்ஜி, கிரீன் ஹைட்ரோஜன், அமோனியா, ஸோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி கிட்ட இருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி டாக் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. எல்லா முக்கியமான கீ டர்ம்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். பட் லாஸ்டா இதுவும் முக்கியம். ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி கூட ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது எல்லாமே பேப்பர் ஒர்க்கா பேச மாட்டோம், டெக்னிக்கலா பேச மாட்டோம். நம்ம கண்ட்ரிக்கும் அந்த கண்ட்ரிக்கும் ஏதாவது சாஃப்ட் பவர், கல்ச்சுரலா கனெக்ஷன் இருக்கா யோசிக்க முடியல. சாஃப்ட் பவர் டிப்ளோமசின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஹிந்தி பெல்ட் கூட நம்ம லைஃப் டைம் முழுக்க கனெக்ஷன் இல்லைனா கூட ஹிந்தியில் இருக்க ஸ்டார்ஸ் நமக்கு தெரியும், அவனோட படத்தை பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் தெரியும்னா ஹிந்தி சூப்பர் ஸ்டார்ஸ் நமக்கு தெரியும். அது வழியா நம்ம ஹிந்தியை கற்றுப்போம். அது வழியா ஹிந்தி லேண்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். நார்த் இந்தியா கற்றுக்க முடியும். இதுக்கு பேர் என்னது? சாஃப்ட் பவர் டிப்ளமசி. அதே மாதிரி இங்க பாக்கணும்னா மலேசியாவோட ஹெட் இருக்காருல்ல, நம்ம ஊர்ல பிரைம் மினிஸ்டர் மோடி மாதிரி, அங்க மீட் பண்ணால யாரு? அன்வர் இப்ராஹிம், மலேசியன் கண்ட்ரியோட லீடர். ஸோ இவர் வந்து எம்ஜிஆரோட ஃபேன். இந்த மீட்டிங்ல கூட லஞ்ச் டைம்ல கூட எம்ஜிஆர் படத்துல ஒரு படம் இருக்குல்ல, இந்த ஒரு உலகம் சுற்று வாலிபன்ல நாளை நமது சாங் இருக்கு, நாளை நமது, அந்த பாட்டு போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மோடி பேசும்போது எம்ஜிஆர் கோட் பண்ணி பேசியிருக்காங்க. அண்ட் மலேசியாவோட யூனிவர்சிட்டியில வந்து திருவள்ளுவருக்கு ஒரு சேர் இருக்கு. அதாவது திருவள்ளுவர் பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு, அந்த லாங்குவேஜ் ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. எங்க? யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியா. ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வருது? ஆல்ரெடி மலேசியான்றது ஒரு தனி கண்ட்ரி கிடையாது. இந்தியாவுக்கும் முக்கியமாக தமிழ்நாட்டுக்கும் மலேசியாவுக்கும் பயங்கரமான லிங்க் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா செகண்ட் லார்ஜஸ்ட் இந்தியன் ஆரிஜின் பாப்புலேஷன், இந்தியாவோட ஆரிஜின் பீப்புள் அதிகமாக வாடுற ரெண்டாவது கண்ட்ரி மலேசியா. அப்ப அந்த மக்களால, அந்த மக்கள் வழியில நம்ம ஊர் ஸ்டார்ஸ் வந்து அங்க ஃபேமஸ். அப்படிதான் எம்ஜிஆர் அவங்களுக்கு ஃபாரவர் கிடையாது, அவங்களோட ஃபேமிலி மாதிரி. ஓகே தானே? ஸோ நிறைய ரிவிஷன் பண்ணியாச்சு, ரிவைஸ் பண்ண வேணா, ஒரு சமரைஸ் பண்ணி. நீங்க ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியா ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரி கூடயும் போடுது. யூஎன் வீக் ஆனதுக்கப்புறம் WTO வீக் ஆகும் போது யூஎன் ரூல்ஸையும் WTO ரூல்ஸையும் அமெரிக்காவை மதிக்காத போது இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு கண்ட்ரி கூட ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்தியா UK, இந்தியா UAE, இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா நியூசிலாந்து, இந்தியா ஓமன், இந்தியா யூரோப்பியன் யூனியன், இந்தியா USA டேரிஃப் குறைச்சிட்டாங்களே இப்போ. அண்ட் இந்தியா மலேசியா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்தியா கூட ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுதுன்னு அர்த்தம். இந்தியா இஸ் பிகமிங் தி ட்ரஸ்டட் பார்ட்னர். எல்லாருமே தன்னோட பார்ட்னரா இந்தியா நம்பிருக்காங்க. எல்லாரும் நம்பினதால மட்டும்தான் இவ்வளவு அக்ரிமெண்ட் சைன் இருக்கு. அப்ப இந்தியா கூட நீங்க ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்றதுன்றது உங்களுக்கு இன்னொரு ட்ரஸ்டட் பார்ட்னர் கிடைக்கிறான்னு அர்த்தம். ஓகே இல்ல? ஸோ இப்போ பேசின கீவேர்ட்ஸ் எல்லாம் தான் இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல போட்ட பாயிண்ட்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஒருவேளை இந்த ஆர்டிகல் படிச்சு பாக்குறீங்கன்னா நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் மேபி இருக்காது, உங்களோட பேப்பர்ல மிஸ் ஆயிடுச்சு யோசிக்க வேணாம். நான் வந்து இந்த டாபிக் எடுத்துட்டு ஹிந்து பேப்பர் இருக்குல்ல, வெப்சைட்ல படிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல, வெப்சைட்ல படிக்கும்போது நிறைய எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ், அந்த 3 லிங்க்ஸையும் கம்பைல் பண்ணி படிச்சாச்சு. ஓகேவா? எஸ்.